இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன சித்தப்பா இன்னும் அந்த பாம்பு வைக்கிறவனை காணோம்? அவனே சுடல நம்ம பையன், அதெல்லாம் சொன்ன மாதிரி வந்துருவான். கொஞ்சம் வெயிட் பண்ணு. அண்ணே வணக்கண்ணே. பாப்பா வணக்கம் வணக்கம். என்ன மவனே சொன்னல வந்துட்டான் பாரு கரெக்டா. என்னண்ணே அவசரமா வீட்டுக்கு வர சொன்னீங்க, அதுவும் வரும்போது பாம்பு கொண்டு வர சொன்னீங்க, என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்லப்பா, புதுசா கிணறு வெட்ட போறோம், அதுக்கு தான் பாம்பு தேவைப்படுது, அதான் உன்னை வர சொன்னோம். எங்கன்னு சொல்லுங்கண்ணே, நானே வந்து வச்சிடறேன். அதெல்லாம் வேணாம், நீ பாம்பு மட்டும் நான் சொல்ற டைமுக்கு செட் பண்ணி கொடு, நாங்க பாத்துக்கிறோம். சரிண்ணே, எந்த டைம் வெடிக்கிற மாதிரி வைக்கணும்ண்ணே? நாளைக்கு காலையில கரெக்டா 10 மணிக்கு வெடிக்கிற மாதிரி பாம்பு செட் பண்ணி கொடு, மத்ததை நாங்க பாத்துக்கிறோம். ஓகேண்ணே. இந்தாங்கண்ணே. நீங்க சொன்ன டைமுக்கே செட் பண்ணி வச்சிருக்கேன். சரிப்பா மவனே. அம்மா 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 என்னமா பண்றீங்க? அம்மா என்னமா பண்றீங்க? அம்மா என்னமா பண்றீங்க? குடிக்கலனா வாங்க மறந்துருக்கலாம்லமா. அம்மா என்னமா பண்றீங்க? வேண்டாம்மா. அத்தை ப்ளீஸ் அத்தை. அம்மா அம்மா இப்படியா பண்ணுவீங்க? நீங்க செய்யறது கொஞ்சம் கூட சரியில்லைம்மா. ஈஸ்வரி, ஏன் இப்படி காட்டு மிராண்டி தனமா நடத்துக்கிற? நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? மாப்பிள்ள ஆசையா வாங்கி கொடுத்த புடவையே இப்படிதான் போட்டு கொளுத்துவியா? எனக்கு ஒரு லிமிட் இருக்கு. மாப்பிள்ள அமைதியா இருக்கிற ஒரே காரணத்துக்காக நீ என்ன வேணா பண்ணுவியா? இல்லனா இவன் என்ன பண்ணிடுவான்? எனக்கு பிடிக்காத விஷயத்தை செஞ்சா எனக்கு கோவம் வராதா? இவன் என் கண்ணுல படுறதையே நான் வெறுக்கிறேன். இவனை யாரு எனக்கு புடவை வாங்கிட்டு வர சொன்னது? தப்பு செய்யறதெல்லாம் இவன். அதுக்கு நான் கோவப்பட்டா என்ன வில்லி மாதிரி பாப்பீங்களா? ஏய், இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. இன்னும் 3-4 மாசத்துல நீ இந்த வீட்டை விட்டு போகணும். அப்புறம் உனக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்க போறதில்ல. வீட்ல ஒரு வேலைக்காரனுக்கு என்ன மரியாதை கொடுப்பேனோ அந்த மரியாதையை தான் நான் உனக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். தேவையில்லாம அந்த மரியாதையை கெடுத்துக்காத. அக்கா புடவையே இருக்கிற அளவுக்கு போயிருக்கானா கண்டிப்பா சில தரப்பு ஃபங்க்ஷனுக்கு போக மாட்டா. சவால்ல நாம ஜெயிச்சு இவனை வீட்டை விட்டு துரத்திடலாம். ஒரு பிரச்சனையும் இல்ல. சார் காப்பாத்துங்க சார், சார் சார் காப்பாத்துங்க சார். என்ன சார் மெதுவா ஓடி வரீங்க? சீக்கிரம் வாங்க சார். என்னாச்சு? என்னங்க சார்? சார் காப்பாத்துங்க சார். என்னாச்சு சார்? சார் நான் இப்படி வந்துகிட்டு இருந்தேனா சார், அப்போ 2 பேர் வந்துட்டு அட்ரஸ் கேக்குற மாதிரி கேட்டாங்க சார். சொல்லும் போது என்ன கத்திய காட்டி மிரட்டி என்கிட்ட இருக்கிற மோதிரம் வாட்சி செயின்லாம் கேட்டாங்க சார். நான் தர முடியாதுன்னு சொல்லி கத்துனாங்களா, மறுபடியும் மிரட்டாங்களா, நான் அப்பயும் கத்துறேனா. அப்போ போலீஸ் நீங்க வரத பார்த்த உடனே என்ன தள்ளி விட்டு போயிட்டாங்க சார். அடிக்கடி எது பட்டலையே? இல்ல சார், தள்ளி விட்டு போயிட்டானுங்க சார். வாங்க போலாம்.
வாங்க. வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க? நல்லா இருக்கேன். சித்தப்பா, ஆ? அந்த டிரைவர் பையன் குடும்பத்தோட வந்துட்டான். ஆமா மௌனே, ஆனா சாமுண்டீஸ்வரி வரல போல இருக்கு. அவ எப்படி வருவா? அவதான் இந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்க கூடாதுன்னு ரொம்ப உறுதியா இருக்காளே. ஆமா இல்ல? சந்திராவும் நம்ம எச்சரிச்சதால அவ வரல போல இருக்கு. ஆமா மௌனே, பாம்பு வெடிக்கிறப்ப மருமக இல்லாம இருக்கிறது நல்லது மௌனே. செல வெடிச்சு பீஸ் பீஸா போகணும். அத கண் குளிர பார்க்கணும்னு தானே நாம இங்க காத்துக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா வெடிக்க தான் போகுது சித்தப்பா. மினிஸ்டர் ஃபங்க்ஷன் அப்ப இப்படி ஒரு சம்பவம் நடந்து அந்த டிரைவர் பையன் அசிங்கப்படத்தான் போறான். ஆ. அம்மா உள்ள வாங்க. வாங்கப்பா. பாப்பா, வணக்கம்மா. வணக்கம். என்ன எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? அம்மா, நம்ம ஊருக்கு மத்திய அமைச்சர் வர்றாங்க. அவங்கள ஊர் தலைவரா நீங்க வரவேற்கணும். நீங்க இன்னும் ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு வரல, அதான் சொல்லிட்டு போலான்னு வந்தோம். அம்மா, இப்போ எங்க கட்சி தான் மத்தியில ஆளுங்கட்சியா இருக்கு. நம்ம ஊருக்கு அமைச்சர் வர்றாங்க. நீங்களும் வந்து அமைச்சரை வரவேற்கணும்னு கட்சி மேலிட ஆசைப்படுது. ஊர் மக்களை தூண்டி விட்டு தந்திரமா உன்னை வர வைக்க பிளான் போட்டுட்டான். இங்க பாரு, நீ எதுக்குமே அசராத. வர முடியாதுன்னு ஸ்ட்ரெயிட்டா சொல்லிடு. இல்ல, அது நான் எதுக்கு? எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஃபங்க்ஷனை நீங்களே நடத்திடுங்க. அம்மா, அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. நீங்க வரலன்னா பிரச்சனை ஆயிரும். ஏன், என்ன பிரச்சனையாகும்? ஊர் முழுக்க நீங்க தான் மினிஸ்டர் வரவேற்க போறீங்கன்னு போஸ்ட் அடிச்சு ஒட்டி இருக்கு. நீங்க வரலன்னா எப்படிமா? ஆமா மேடம், நீங்க வரலன்னா ஏதோ மினிஸ்டர் மேல இருக்கிற கோபத்துல தான் நீங்க வரலன்னு கட்சிக்காரங்க நினைப்பாங்க. அது தேவையில்லாம உங்களுக்கு கெட்ட பேரை தான் உண்டாக்கும். மினிஸ்டர் வந்து போற வரைக்கும் நீங்க அவங்களோட இருந்தாதான் எந்த பிரச்சனையும் வராது. அம்மா, யோசிக்காதீங்கம்மா. மினிஸ்டர் வர நேரமாச்சு. சீக்கிரம் கிளம்பி வாங்கம்மா. சரி, வரேன். போங்க, நல்லது. போயிட்டு வாங்க. நான் தனி ஆளா இருந்தா கூட பரவாயில்ல. இப்ப ஊர் தலைவரா வேற இருக்கேன். அதனால பிடிக்குதோ இல்லையோ, சில விஷயங்களுக்கு வளைஞ்சு கொடுக்க வேண்டியதா தான் இருக்கு. எப்படியோ அவன் நினைச்சது நடக்க போகுது. ஒவ்வொரு தடவையும் தோத்துக்கிட்டே இருக்கும். ஏய், நான் போறது மினிஸ்டர் வரவேற்கதான். அவ அம்மாவோட சிலைய திறந்து வைக்க இல்ல. நான் ஃபங்க்ஷனுக்கு போனாலும் என் கையால சிலையெல்லாம் திறந்து வைக்க மாட்டேன். அதுல நான் உறுதியா இருக்கேன்.